ஆக்சுவலாக மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விதைச்சதுலேருந்து 15 நாள்லேருந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது கீரைகளாக இருந்துச்சுன்னா 15லேருந்து 20 நாட்கள்லேருந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். இதே தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் இருந்தால் நாற்று விடுவோம். இது எல்லாமே எடுத்துகிட்டு கேரட்டு, கொஞ்சம் மூலிகை சாமான்கள், பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்போ நிறையா போட்டிருக்கோம். இது வந்து வியாபார சம்பந்தமாக எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நமக்கு ரெண்டு குடும்பத்துக்கு உண்டானது என்ன தேவையோ அதை நாங்கள் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு தேவையானது இதில் வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாடி தோட்டத்தின் பராமரிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் மேலாண்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உர மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு. இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். தண்ணீர் மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நினைப்போம் செடிகளில் வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும் அப்போ தான் செடி நல்லா வளரும் அப்படின்னு. அது முற்றிலும் தவறு. அதாவது செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி இருந்தாலே போதும். மேல்மண் நனைகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றினாலே போதும். ரொம்ப நாள் ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றலை, செடி வந்து சோர்ந்த மாதிரி இருக்குனாலும் மேல்மண் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே செடி ஃப்ரெஷ் ஆகிடும். ஏன்னா செடிகளோட புது வேர்கள் எல்லாமே மேலே தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ மேல் மண்ணில் தண்ணி ஊற்றினாலே போதும், செடி ஃப்ரெஷ் ஆகிடும். இதுதான் தண்ணீர் மேலாண்மை. பேக் அடியில் ஹோல்ஸ் வச்சுருக்கோம். அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் செடிக்கு ஒன்றும் ஆகாது. அதாவது செடிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் கீழே ஹோல்ஸ் வச்சுருக்கோம். அதில் எக்ஸஸ் வாட்டர் கீழே போயிடும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுறீங்க, எக்ஸஸ் வாட்டர் தான் கீழே போயிடுமே பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எக்ஸஸ் வாட்டரோடு சேர்ந்து சத்துக்களும் வெளியே போயிடும். அதனால் செடி சரியாக வளராது. ஸோ அதிகமான தண்ணி வந்து ரொம்பவே ஆபத்தானது. மேல்மண் நனைகிற அளவுக்கு சரியாக அளவாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடிகள் சூப்பராக வளரும். இது தண்ணீர் மேலாண்மை. உர மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம், பூச்சி விரட்டி, மீன் அமிலம், இது மாதிரி நிறைய இயற்கை உரங்கள் இருக்குது. இந்த உரங்களை சரியான முறையில் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வீட்டிலேயே நீங்கள் தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேமோர் கரைசல் இருக்குது. வீட்டிலேயே மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றலாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் மண்புழு உரம் இருக்குது, வேப்ப புண்ணாக்கு இருக்குது, கடலை புண்ணாக்கு, இது எல்லாமே நிறைய இயற்கை உரங்கள் இருக்குது. இதெல்லாமே சரியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதனால் வருமுன் காப்பதே சிறந்தது. அது செடிகளுக்கு பூச்சிகள் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும். அப்போ தான் வந்து செடிகள் சத்தாக வளரும். வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய கஷ்டம். அது பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு செடி தெளிவாக வளராது. ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. இயற்கை உரங்கள் எல்லாமே வருமுன் காப்பதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம ஈவினிங் டைம், அதாவது மாலை வேளைகளில் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உர மேலாண்மை பொறுத்த வரைக்கும். பூச்சி கட்டுப்பாடு, இந்த உரங்களை சரியாக நீங்கள் வந்து பூச்சிகள் வரதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பூச்சி கட்டுப்பாடை கரெக்டாக பண்ணிடலாம். இதுதாங்க ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்னால் இதுதான். சார், இந்த மாடி தோட்டம் அமைப்பதுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கணுமா? அதே மாதிரி இப்போது செட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்களோட பங்களிப்பு என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக இது ஒரு சரியான கேள்வி தான். நம்மள்கிட்ட வரவங்களுக்கு வந்து முன் அனுபவம் தேவையில்லை. அதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முன் அனுபவம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போன்றதை சொல்லிடுறேன். விதைக்கிறது, அதாவது நாட்டு விதைகளை, தரமான நாட்டு விதைகளை தான் விதைக்க சொல்லிக் கொடுப்போம். அந்த விதைகளை எப்படி விதைக்கிறது, அதற்கு எப்படி தண்ணீர் ஊற்றுறது, அதாவது தண்ணீர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு உரம் எப்படி கொடுக்குறது, உர மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது பூச்சிகள் அட்டாக் ஆனிச்சுன்னா அந்த பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது, அதை பூச்சி கட்டுப்பாடு, அப்புறம் பூச்சிக்கண்ணை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து சொல்லிக் கொடுப்போம். இதுக்கப்புறம் அந்த செடியில் வந்து ஒரு ஈல்டு எடுக்கிறாங்கன்னா அந்த ஈல்டை எப்படி எடுக்கணும்னு சொல்லிக் கொடுப்போம். அதற்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாட்டு விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விதையை விதைச்சோன்னா அந்த விதையிலேருந்து, அந்த செடியிலேருந்து மறுபடியும் விதையை எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை பக்குவப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விதைகளை எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு சின்ன சாம்பல் போட்டு ஒரு டப்பாவில் வச்சு நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கலாம். ரொம்ப நாள் வச்சுக்கலாம். சரி, இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறாங்கன்னா அவங்க எப்போலேருந்து ஈல்டு எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலாக மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விதைச்சதுலேருந்து 15 நாள்லேருந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது கீரைகளாக இருந்துச்சுன்னா 15லேருந்து 20 நாட்கள்லேருந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். இதே தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் இருந்தால் நாற்று விடுவோம் ஃபஸ்ட்டு நாளில். அது 25 நாள் கழித்து நம்ம மாட்டை நடவு பண்ணோம். அன்னையிலேருந்து 45 நாள்லேருந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். வெண்டை அவரை, கொத்தவரை இதெல்லாமே வந்து நம்ம டேரெக்டாகவே விதைக்கலாம். அதுலேருந்து ஒரு 45 நாள்லேருந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். இதுபோல் ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அது எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரி, இப்போ உங்கள்கிட்ட வந்து மாடி தோட்டம் அமைக்கணும்னு யாராவது அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு நீங்கள் அமைச்சு கொடுக்குறீங்க? அதே மாதிரி இதுக்கு என்ன லைஃப் ஸ்பேன்?
ஆக்சுவலாக மாடித்தோட்டம் அமைக்கணும்னு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிகினராக இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு 200 சதுரடி கொண்ட ஒரு மாடித்தோட்டத்தை இனிஷியலாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா 200க்கு மேலே போணுச்சுன்னா அவங்களால மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கிறதுல 200லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே முக்கியமான க்ரீன் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து தேவைக்கு ஏற்ப. இது இல்லாமல் க்ரோ பேக்கு, அதுக்கு தேவையான மண் கலவை, விதைகள், அதுக்கப்புறம் திருச்சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனு, மாடியில் தூக்கி வைக்கிற மேன் பவர், இது இல்லாமல் கார்டனிங் டூல்ஸ் கிட் அண்ட் ஃபெர்டிலைசர் கிட்டு. டூல்ஸ் கிட்லன்னு பார்த்தீங்கன்னா பூவாளி ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடி தோட்டனாலே பூவாளி இல்லாமல் பண்ண முடியாது. பூவாளி, அப்புறம் ஸ்ப்ரேயர், பவர் ஸ்ப்ரேயர் கண்டிப்பாக முக்கியம், பூச்சிகளை விரட்டணும். இது இல்லாமல் உர மேலாண்மையில் பஞ்சகாவியம், பூச்சி விரட்டி, மீன் அமிலம், இது இல்லாமல் மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, இது போல் இயற்கை உரங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்பேனுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் நாங்கள் அமைச்சு கொடுக்குற க்ரீன் ஹவுஸ்க்கு ஒரு 5 வருஷம் வரைக்கும் லைஃப் ஸ்பேன் வரும். இது இல்லாமல் க்ரோ பேக்ஸ்க்கு 5லேருந்து 7 வருஷம் வரும். இது இல்லாமல் மாடியோட ரூஃப் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதை ட்ரெயின் மேட் கொடுக்குறோம். அந்த மேட்டோட லைஃப் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். எதனால் இந்த மாடி தோட்டம் அமைக்கணுங்கிற உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? பேர் பரதன். கடந்த 40 வருஷமாக சமையல் வேலை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சமையல் வேலைக்கு என்னென்ன வேணும், என்னென்ன காய்கறி எப்படிலாம் செஞ்சால் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக ரொம்ப நாளாகவே இது ஒரு ஆர்வம். அது இப்போ கொஞ்ச நாளாகவே ஏதாவது பண்ணணுங்கிறது தோணுனதுக்கப்புறம் முதல்ல கீழ் சைடில் அந்த பக்கமாக நாங்கள் ஒரு தொட்டியை கட்டி அதில் ஒன்று ஒன்றா போட்டோம். ஆரம்பத்தில் நிறைய வெண்டைக்காய், எல்லா காய்கறியுமே நிறைய வரிசையாக எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு கேரட்டு, கொஞ்சம் மூலிகை சாமான்கள், பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்போ நிறையா போட்டிருக்கோம். இது வந்து வியாபார சம்பந்தமாக எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நமக்கு ரெண்டு குடும்பத்துக்கு உண்டானது என்ன தேவையோ அதை நாங்கள் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு தேவையானது இதில் வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ இந்த மாடி தோட்ட அமைப்பில் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதான் வெளியில் தொட்டி போட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா இது மாதிரி என்ன செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னோன்னா நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்கள்ட்ட கேட்ட உடனே வந்து இந்த மாதிரி எல்லா அமைப்பும் பண்ணித்தரலாம், உங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவங்களும் 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு நீட்டாக போட்டுட்டு எங்களுக்கு எப்படி மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார், இப்போ இந்த மாடி தோட்டம் பராமரிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் செலவாகுது, என்னென்னலாம் செய்கிறீங்க சார்? மாடி தோட்டம் காலையில் 1.5 மணி நேரம் ஆகும், சாயங்காலம் 1.5 மணி நேரம், அவ்வளோதான் எங்களுக்கு டைம். மற்றபடி அதில் எதுவும் பராமரிக்கிற மாதிரி இல்லைலாம் நீட்டாக இருக்குது. எதுவும் என்ன குறைகளோ உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவர் வராரு, வந்து பார்க்குறாரு. இது இப்படி பண்ணினா சரியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார். அதோடைய முறைப்படி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். இந்த தோட்டம் அமைச்சு இதோட 45 நாள் ஆச்சு. இந்த 45 நாளில் எங்களுக்கு உபயோகமானது 2-3 வகையான கீரைகள் எடுத்திருக்கோம். அதை தவிர வந்து தட்டைக்காய் பறிச்சிருக்கோம், அவரைக்காய் பறிச்சிருக்கோம், மற்ற காய்கறிலாம் வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். பாக்கி எல்லா காய்கறியும் ரெடியாக வளர்ந்து பறிக்கிற சேஸில் இருக்குது. இதுக்கு இன்னும் ஒரு எத்தனை நாள் ஆயிருங்கிற அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுத்துருக்கோம். குறைஞ்சது ஒரு 60 நாள் ஆகுன்ட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று என்னென்ன தேவையோ அது நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இதுவெல்லாம் எங்களுக்கு இதனால் நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இந்த தோட்டம் அமைச்சு கொடுக்குறது வந்து மாடியில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை இடத்த எப்படி தேர்வு செய்கிறீங்க, வேறு நிலங்களையும் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தோட்டம் அமைக்க என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். தோட்டம் அமைக்க 3 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று சூரிய ஒளி, 2வது தண்ணீர், 3வது பாதுகாப்பு. இது 3மே கிடைக்கிற பட்சத்தில் நம்மளால் தோட்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ மாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அன்லிமிட்டடாக கிடைக்கும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தண்ணீரை பொறுத்த வரைக்கும் மாடியில் ஒரு வாட்டர் டேங்க்குன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும், அதுலேருந்து தண்ணீர் கிடச்சிரும். பாதுகாப்பு, மாடியில் எந்த ஆடு மாடோ வந்து விலங்குகளோ வந்து நம்மளோட ஈல்டை எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக மாடி வந்து எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு இடம். இல்லை எனக்கு வந்து லேண்ட்லேயே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து மரங்களோட நிழல் படாமல் நல்லா டைரெக்டான சன்லைட் படுது அப்படின்னா லேண்ட்லேயே நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதோட பதிவு கூட நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போது தோட்டம் அமைக்க தேவையான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு லேண்டிலே கிடைக்கும் அப்படின்னா நாங்கள் லேண்டிலே அமைச்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம். நாங்கள் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அர்பன் ஃபார்மிங் அப்படின்ற முறையில் வந்து சிட்டியில் நிறைய இடங்களில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது அப்படின்னா அவங்களோட தேவைக்கு ஏற்ப கமர்ஷியலாகவும் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையாக, அதாவது இன்டகிரேட்டட் ஃபார்மிங்காகவும் நாங்கள் அமைச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ ஏற்கனவே வந்து நான் மாடி தோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக இது மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட வராங்க. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறாங்க, அது மூலிமா நிறைய மாடி தோட்டங்கள் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்க.
அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எங்கள்லேருந்து முழு சப்போர்ட்டும் இருக்கும். அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா மாடித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து வழங்குறதுக்காக தான் வந்து மாடித்தோட்டத்துக்குன்னே, அதாவது இயற்கை விவசாயத்துக்குன்னே ஒரு பிரத்யேகமான ஒரு ஷாப் வந்து நம்ம வந்து திருச்சி திருவெரும்பூரில் வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை வந்து தமிழ்நாடு முழுக்க, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா கூட நாங்கள் வந்து இங்கேருந்து நாங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மாடித்தோட்டத்தை பற்றி பல நல்ல தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அர்பன் ஃபார்மிங், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கை பற்றி நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மேலும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். நன்றி. நன்றி.